Hello, hello. Day 2 at Quetzalcoatl. Just like day 1, this day 2 bloomed so beautifully. அந்த ரெசார்ட்டை விட்டு கிளம்ப மனசே வரல. It was so green, so peaceful and absolutely enchanting. ஒவ்வொரு கார்னர்லேயும் lush greens, calmness and that magical charm. அது ஒரு கனவு மாதிரி தான். A dream we never wanted to wake up from. நாங்க ஒரு பிரமிடுக்கு போயிட்டுருக்கோம். அந்த வழியில தான் just wow, look at this. மலைக்கு மேல இருந்து கிடைக்கிற வியூ டியூரிங் த ட்ரைவ் அன்பிலீவபிள். அந்த கூல் ப்ரீஸ், சைடில் மவுண்டன்ஸ், ட்ரை ட்ரீஸ், இந்த சைலன்ஸ் கூட ஒரு மேஜிக் மாதிரி தான். இந்த பாதையில் போகும்போது நாங்கள் லிட்ரலி நேச்சருக்குள்ளே போகிறோம்னு ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு கனவுல நடக்கிற மாதிரி தான். மெய் பொய்யா கலந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நேத்து நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகும்போது ஒரு செடியில இருந்த அந்த அழகான பூவை பார்த்தோம் இல்லையா? அந்த பூவை வச்சு தான் இங்க இருக்கிற இந்த குட்டி சர்ச்சை பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிள் பட் ஸோ பியூட்டிஃபுல். Then we reached Yahualichan, a fascinating archaeological site near Quetzalcoatl. Right from the entrance, we could feel the history around us. Beautiful decor, flower plants everywhere. A plastic bottles varieties of snakes kept for display. இதுக்குன்னு எனக்கு தெரியல. And a gorgeous pink banana flower. இந்த pink color banana flower நான் first time பார்க்குறேன். நம்மளோட செம்பருத்தி செடி. And then suddenly pyramids started appearing. Sideல பார்த்தா so many ginger plants. The whole entrance felt like a beautiful nature vibe. Everywhere we turned, nature was waving its magic and pulling us deeper into its calm embrace. லுக், யகுவலிச்சான் பிரமிடோட ஒரு பக்கத்தில் கிடைக்கிற வியூ எவ்வளோ அமைதியானது, எவ்வளோ பசுமையானது. அங்கே நின்று காற்றுல வர மலர்களோட மனமும் மரத்துலேருந்து வர தென்றலும் நம்மள அழகான சமாதானத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு சின்ன இயற்கை சுகம்தான். பிரமிடோட இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு இதை விட ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. அங்கேருந்து அந்த 6 பிரமிடோட முன்பக்கத்தை ஒரே இடத்துல இருந்து பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு அற்புதம். எல்லாம் சேர்ந்து ஒரு மாயாஜாலம் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலி யஹ்வாலிச்சான் எக்ஸிட் கிட்ட அந்த அழகான செம்பருத்தி செடி, தென் லைட்டாக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு இந்த கடையில் லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு, ஓ, அந்த முள் சீத்தா பழத்தில் செஞ்ச ஐஸ்கிரீம் ஸோ யூனிக் அண்ட் ஸோ எம்மி. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆன் தி வே லாஸ் மீச்சஸ்ன்ற ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு லாஸ் அமாக்காஸ் அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு போய் ரீச் ஆயிட்டோம். காண்ட் வெயிட் டு ஷோ யூ திஸ் பிளேஸ். மவுண்டன்ஸ்குள்ளே ட்ரைவ் பண்ணும்போது இடையில ஒரு ஸ்டன்னிங் வாட்டர் ஃபால்ஸ். அந்த சவுண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரீஸோடு சேர்ந்து சோலை காம் பண்ணுற மாதிரி நேச்சரோட ஒரு ஹிடன் சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. We spent some peaceful moments there, soaking in the calm and then gracefully made our way back. குவாட்ஸாலாண்டோட இந்த பயணம் மனசுக்கு ஒரு இனிய கனவு மாதிரி நுழைஞ்சு இனிய நினைவோட நிறைஞ்ச ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸாக ஆயிடுச்சு. So, see you guys on the flip side. Nos vemos, amigos.